நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் உள்ளோர்க்கும் எளியோர்க்கும் வலியோர்க்கும் எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இரவு தியானத்திற்கு விசுவாசம் தரும் ஆசீர்வாதம் என்ற தலைப்பிலே சில காரியங்களை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விசுவாசம் ஒரு முக்கிய இடம் வகிக்கிறது. தேவ பிள்ளைகள் விசுவாசிகள் என்றே அழைக்கப்படுகின்றனர். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாவதே விசுவாசத்தின் மூலமாக தான். காரணம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆகவே இந்த விசுவாசத்தின் மூலமாக தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். விசுவாசம் என்றால் என்ன என்று வேதத்திலே அழகான விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமாயிருக்கிறது. விசுவாசம் என்பது என்ன? நம்பப்படுகிறவர்களின் உறுதி. நாம் நம்புகிற காரியங்களில் உறுதியாக இருக்கிறோமா? நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். இதுதான் விசுவாசம். ஒரு கிராமத்திலே கிணற்றிலே சிறுவன் ஒருவன் விழுந்து விட்டான். அவனை அந்த கிணற்றிலிருந்து காப்பாற்ற அந்த கிராமத்து பெரியவர்கள் முடிவு செய்து அந்த கிணற்றின் உள்ளே ஒரு கயிற்றை இறக்கினார்கள். அந்த சிறுவனை அந்த கயிற்றை இறுக பிடித்துக்கொள் தம்பி, நாங்கள் மறுமுனையை பிடித்து இழுத்து உன்னை காப்பாற்றி விடுவோம் என்று சொன்னார்கள். சிறுவனோ அந்த கயிற்றை மறுமுனையை பிடிக்கவே இல்லை. அவன் சொன்னான், என் தகப்பனாரை அழைத்து கொண்டு வாருங்கள், அவர்கள் அந்த கயிற்றின் மறுமுனையை பிடிக்கட்டும், அப்படி என்றால் தான் மேலே ஏறி வருவேன். ஏன் தம்பி அப்படி சொல்லுகிறாய் என்று கேட்டார்கள். என் தகப்பனார் மீது நான் உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அவர் அந்த கயிற்றின் மறுமுனையை பிடித்தால் ஒரு நாளும் விட மாட்டார். ஆகவே நான் தைரியமாக மேலே ஏறி வந்து விடுவேன் என்று சொன்னானாம். பாருங்கள், தன் தகப்பனார் மேல் அவன் எவ்வளவு நம்பிக்கையிலே உறுதியாக இருக்கிறான். அதே போல விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. நான் நம்புகிற காரியங்களிலே உறுதியாக இருக்க வேண்டும். இதே போல ஒரு சம்பவத்தை ஒரு புத்தகத்திலே வாசித்தேன். ஆபத்தான ஒரு மலை வழியாக ஒரு பஸ் பிரயாணம் செய்து கொண்டிருந்தது. கொடூரமான பள்ளத்தாக்குகள். அந்த வழியே அந்த பஸ் செல்லும் பொழுது அந்த பஸ்ஸின் பயணம் செய்த அத்தனை பேரும் ஒரு மரண பயத்தோடு பீதியோடு இருந்தார்கள். ஆனால் ஒரு சிறுமி மட்டும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு ஆடி பாடிக்கொண்டிருந்தாளாம். அந்த பெரியவர்கள் கேட்டார்கள், பஸ்ஸிலே மரண பயத்தோடு பீதியோடு பயணம் செய்து கொண்டு பெரியவர்கள் கேட்டார்கள், பாப்பா, நாங்களெல்லாம் இந்த பஸ் இவ்வளோ பள்ளத்தாக்கின் முடியாய் செல்கிறது என்று பயந்து கொண்டிருக்கிறோம். கீழே பார்த்தால் பல அடி உள்ள பள்ளம். ஆகவே நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம். நீ பயப்படவே இல்லையா? உனக்கு பயமே இல்லையா என்று கேட்டார். அப்போ அவர் சொன்னால், இந்த பஸ்ஸை ஓட்டுவது என்னுடைய தகப்பனார். அவர் ஓட்டினால் ஒரு நாளும் ஒரு விபத்தும் வராது. ஆகவே நான் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று சொன்னாலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தின் ஓட்டுநராக இருக்கும் பொழுது நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அவர் மீது அசையாத நம்பிக்கையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் ஆழமான விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா? அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற விசுவாசம் இருக்கிறதா? இரண்டாவது, விசுவாசமானது காணப்படாதவர்களை பற்றிய நிச்சயம். காணப்படாதவர்கள் என்றால் என்ன? நம் மரணத்திற்கு பின்பு பரலோகம்
என்ற காணப்படாத ஒரு ராஜ்யத்திற்கு செல்ல ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. இதுதான் காணப்படாதவர்களை பற்றிய நிச்சயம். பரலோகத்தை பற்றிய நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? இருவேறு நம்பிக்கையுடைய ஒரு தகப்பனும் ஒரு தாயும் இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு சின்ன மகள் இருந்தாள். இந்த தகப்பன் ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லாத, கடவுளை நம்பாத ஒரு நாத்திகர். தாயோ ஆண்டவர் மீது ஆழமான விசுவாசம் வைத்த ஒரு நல்ல பெண்மணி. ஒரு நாள் இந்த சிறுமி நோய்வாய்ப்பட்டாள். அந்த நோய் கொடிய நோயாக இருந்தது. அவள் மரணத்தை நெருங்கும் வேளை வந்தது. அப்பொழுது அந்த சிறுமி தன் தகப்பனையும் தாயும் போய் பார்த்து ஒரு காரியத்தை சொன்னாள். என்ன சொன்னாள் என்றால், அப்பா அம்மா, அப்பா போல மரணத்திற்கு பின்பு வெறும் வெற்றிடம் காரிருள் தான் உண்டு என்ற நம்பிக்கையோடு நான் மறிக்க வேண்டுமா? அல்லது அம்மா சொல்வது போல நான் மரித்த பின்பு மரணத்தின் மறுகரையிலே அன்புள்ள இயேசு ரட்சகர் ஒருவர் எனக்காக காத்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நான் மறிக்க வேண்டுமா என்று கேட்டாளாம். அப்பொழுது அவள் தகப்பன் கண்ணீரோடு சொன்னாராம், மகளே, அப்பாவுடைய நம்பிக்கையெல்லாம் மூடத்தனம், மதியினம். நீ மரணத்திற்கு பின்பு ஒரு வெற்றிடம், ஒரு காரிருள் தான் உள்ளது என்ற உன்னுடைய தகப்பனாருடைய நம்பிக்கையின்படி நீ மறிக்க வேண்டாம். உன் தாயார் சொல்வது போல மரணத்தின் மறுகரையிலே ஒரு அன்புள்ள இயேசு கிறிஸ்து உனக்காக காத்திருப்பார். உனக்காக அவர் கிரீடத்தை வைத்து காத்திருப்பார் என்ற நம்பிக்கையோடு நீ மறிக்கலாம் என்று சொல்லி அவளை கண்ணீரோடு மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தாராம். அதன் பின்பு அவரும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்தை ஒப்பு கொடுத்து அவருடைய மரண நேரம் வரும் பொழுது நம்பிக்கையோடு மரித்தாராம். இதுதான் காணப்படாதவர்களை பற்றிய நிச்சயம். தன் மகன் உயிரோடு இருக்கும் வரை ஒரு தகப்பனார் வேதத்தை வாசிக்க மாட்டார். மகனோ ஒரு விசுவாசி, ஆண்டவராகிய இயேசு மீது அன்பு, பற்று, பாசம், நேசம் எல்லாம் கொண்ட ஒரு அன்புள்ள மகன், ஆண்டவருக்காக ஓடி ஓடி உழைத்த மகன். அவன் ஒரு நாள் வியாதிப்பட்டான், மரித்து போனான், கர்த்தருடைய ராஜ்யத்திலே சேர்ந்து விட்டான். அதன் பின்பு தகப்பனார் வேதத்தை அதிகமாய் வாசிக்க ஆரம்பித்தாராம். எல்லாரும் கேட்டார்களாம், உன் பிள்ளை இவ்வளோ சொல்லி பார்த்தானப்பா, அப்பா வேதத்தை வாசிங்கன்னு. அப்பெல்லாம் வாசிக்கலையே, இவன் மகன் கர்த்தருடைய ராஜ்யத்தை அடைஞ்ச பிறகு நீ வேதத்தை வாசிக்கிறாயின்னு கேட்டபோது அவர் சொன்னாராம், இந்த வேதத்தில் தான் என் மகன் மரணத்திற்கு முன்பு எங்கு சென்றிருக்கிறான் என்பதை பற்றி, அந்த இடத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. என் மகன் மரணத்திற்கு பின்பு சென்ற இடத்தை பற்றி நான் அதிகமாக அறிய விரும்புகிறேன். ஆகவே தான் இப்பொழுது வேதத்தை அதிகமாக வாசிக்கிறேன் என்று சொன்னாராம். ஆம், காணப்படாதவர்களின் நிச்சயம் நமக்கு வேண்டும். 2 கொரிந்தியர் 5:1 சொல்கிறது, தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். பூமிக்குரிய கூடாரமாக நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். பிலிப்பியர் 3:20 சொல்கிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இதனால்தான் அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், பிலிப்பியர் 1:22 நம்பிக்கையோடு சொன்னார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்னார். இதுதானே காணப்படாதவர்களின் பற்றிய நிச்சயம். இந்த காணப்படாதவர்களை பற்றிய நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். மரணத்திற்கு பின்பு பரலோகத்தை பற்றி ஒரு நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். விசுவாசம் ஏன் அவசியம்? எபிரேயர் 11:6 சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆகவே தேவனை விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்கணும்? தேவன் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். சங்கீதம் 14:1, சங்கீதம் 53:1 ரெண்டும் சொல்கிறது, தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக், தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிக்கட்டவன் என்று வேதம் சொல்கிறது. இத்தனை படைப்புகளை பார்த்தும் இதை படைத்தவர் இல்லை என்று சொல்லுகிறவனை மதிக்கட்டவன் என்று இல்லாமல் வேறு என்ன என்று சொல்லி அழைக்க முடியும்? வால்டேர் என்ற ஒரு தத்துவ ஞானி இருந்தார். இவர் கடவுள் நம்பிக்கையற்ற ஒரு நாத்திகர். இவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராகவும் பரிசுத்த வேதாகமத்து எதிராகவும் பல காரியங்களை சொல்லியும் எழுதியும் வந்தார். இவர் கணித்து ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார் என்றால், இன்னும் 100 ஆண்டுகளுக்குள் இந்த
உலகத்தில் எங்கும் பரிசுத்த வேதாகமம் காணப்படாது. அது யாரும் மக்கள் பயன்படுத்த முடியாத பயனற்ற ஒரு புத்தகமாக மாறிவிடும். மக்கள் அதை தூக்கி எறிந்து விடுவார்கள், பயன்படுத்த மாட்டார்கள். அது காலாவதியான ஒரு புத்தகமாக மாறிவிடும் என்று சொன்னார். அவர் சொல்லி 50 ஆண்டுகளுக்குள் எந்த வீட்டிலிருந்து இதை வார்த்தைகளை சொன்னாரோ, எழுதி வந்தாரோ, முழக்கமிட்டாரோ, அந்த வீட்டை வேதாம சங்கம் விலைக்கு வாங்கியது. இன்றைக்கு அதே வீட்டிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையாக கோடிக்கணக்கான வேதாமல் அச்சடிக்கப்பட்டு வருகிறது. தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். விசுவாசம் நமக்கு கொண்டு வருகிற ஆசீர்வாதம் என்ன? மத்தேயு 21:22 சொல்லுகிறது, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். மார்க்கு 11:24 சொல்கிறது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படும். மழைக்காக ஒரு இடத்திலே எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணாங்க. மழை வந்து பல நாட்களாகிவிட்டது, பல மாதங்களாகிவிட்டது, மழையே இல்லை. மழை பெய்ய வேண்டும் என்று ஜெபிப்பதற்காக மக்கள் விசுவாசிகள் ஒன்று கூடினார்கள். ஒரு சிறுமி மாத்திரம் குடையோடு வந்திருந்தாள். எல்லாரும் அவளை பார்த்து நகைத்தாருங்க. மழை பெஞ்சு எவ்வளோ நாளாயிட்டு, இந்த பிள்ளையன் குடை எடுத்துகிட்டு வந்திருக்கா. அப்போ அவள் சொன்னா, நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், ஆண்டவர் மழையை தருவார், அதனால நான் நினையாமல் வரணுன்றக்காக குடையை கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னான். அன்றைய நாளிலே பலத்த மழை பெய்தது. அந்த சிறுமியை பரிகேசித்து அத்தனை பேரும் நனைந்து கொண்டே சென்றார்கள். சிறுமியோ குடை பிடித்து கொண்டு கம்பீரமாய் வீட்டுக்கு திரும்பி சென்றாள் என்று ஒரு சம்பவம் சொல்கிறது. விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பாக கேட்பார். அது மட்டுமல்ல, ஒரு இடத்துல தேவாலயத்திற்கு பக்கத்திலே ஒரு மனிதன் ஒரு சாராய கடை திறந்து விட்டான். அந்த தேவாலயத்து விசுவாசிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த சாராய கடை அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று ஜெபித்தார்கள். ஒரு நாளிலே இடி விழுந்தது, தீப்பற்றி எரிந்தது. அந்த சாராய கடை முற்றிலும் தீக்கு அக்கினிக்கிரையாய் சாம்பலாகிவிட்டது. அந்த சாராய கடைக்காரர் உடனே கோர்ட்டிலே இந்த ஆலய விசுவாசிகள் மீது வழக்கு தொடர்ந்தார். இவர்கள் ஜெபித்த ஜெபத்தினால்தான் என்னுடைய சாராய கடை, இந்த விசுவாசிகள் தான் என் சாராய கடை அழிஞ்சு போனதுக்கு காரணம், இவங்க பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க, தீக்கரை ஆயிட்டுன்னு சொல்லி வழக்கு தொடர்ந்தார். அப்போ அந்த விசுவாசிகள்லாம் போய் கோர்ட்டில் சொன்னாங்க, ஏன் நாங்கள் வேறு ஒன்றும் செய்யலையா, ஜெபம் மட்டும்தான் ஏன் பண்ணோம். அப்போ அந்த நீதிபதி வேடிக்கையாக சொன்னாராம் அந்த விசுவாசிகளை பார்த்து, உங்கள் ஜெபத்தில் உங்களுக்கு இல்லாத விசுவாசம் இந்த சாராய கடைக்காரருக்கு இருக்குன்னு சொன்னாராம். பாருங்க எவ்வளோ வேடிக்கையான காரியம், வேதனையான காரியம். பேதுரு விடுதலை ஆக வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். பேதுரு விடுதலை விட்டு வந்து விட்டார். இவங்க ஜெபத்தை கேட்டு தான் ஆண்டவர் பேதுரு விடுதலை பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவங்க பேதுரு என்று நம்ப மறுக்கிறார்கள். அவங்க ஜெபத்து மேலே அவங்களுக்கு அவ்வளோதான் நம்பிக்கை இருக்குது, விசுவாசம் இருக்குது. இப்படி இருக்கக்கூடாது. மார்க்கு 11:23 சொல்கிறது, நாம் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். யாக்கோபு 1:5-6-7 சொல்கிறது, நாம் சந்தேகப்படாமல் ஜெபிக்க வேண்டும். அப்போ என்ன செய்யணும்? ஒரு ஜெபத்தை நம்ம எல்லாரும் எடுக்கணும். மார்க் 9:24 ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்கின்ற ஜெபத்தை நம்ம சொல்லணும். லூக்கா 17:5 சொல்கிறது, அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று ஜெபித்தார். அதே ஜெபத்தை நாமும் ஏறெடுக்க வேண்டும். எபிரேயர் 12:1 சொல்கிறது, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் இயேசுவே. ஆகவே அவரிடத்தை நோக்கி அவரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். என்னிலே விசுவாசத்தை உருவாக்கும், அதை வர்த்திக்க பண்ணும், என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது வேதம் சொல்கிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 11:40 நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியின் முடிவுக்கு வந்திருக்கிறோம். விசுவாசத்தோடு நம்முடைய பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். மார்க் 9:23 சொல்கிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்.
ஆபோகுக்கு 2:4, ரோமர் 1:17, எபிரேயர் 10:38 சொல்கிறது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஏசாயா 28:16 சொல்கிற விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான். ஆகவே என்னோடு சேர்ந்து உங்களுடைய பல்வேறு தேவைகளுக்காக இப்பொழுது விசுவாசத்தோடு ஜெபிக்க இருக்கிறீர்கள். தேவன் கட்டாயம் அற்புதம் செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? குறிப்பாக வியாதி உள்ளவர்கள், வியாதி உள்ள இடத்திலே உங்களுடைய கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரம தகப்பனே, விசுவாசத்தின் அவசியத்தை நாங்கள் தியானித்தோம். விசுவாசம் தரும் ஆசீர்வாதங்களை தியானித்தோம். இப்பொழுதும் விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். குறிப்பாக வியாதியினால் பலவீனப்பட்ட நிலையில், வியாதி உள்ள இடங்களில் தங்களுடைய கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை உடைய கரத்திலே தருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ. Be healed in the all powerful name of Jesus Christ. Be healed in the sweet name of Jesus Christ. Be healed in the awesome name of Jesus Christ. Be healed in the wonderful name of Jesus Christ. Be healed in the sweet name of Jesus Christ. ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க. குழந்தை பாக்கியம் என்னும் ஆசீர்வாதத்திற்கு காத்து நிற்கிற பிள்ளைகளும் கரத்திலே தருகிறேன். பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்கிறார். அன்பு மகள் சங்கீதா, தேவன் உனக்கு மனம் இறங்குகிறார். தேவன் உனக்கு மனம் இறங்குகிறார். உனக்கு ஒரே வருடத்தில் தேவன் ஒரு அழகிய பெண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிக்க இருக்கிறார். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. திருமணம் என்னும் ஆசீர்வாதத்திற்கு காத்து நிற்கிற பிள்ளைகளும் கரத்திலே தருகிறேன். ஹல்லேலூயா. ஆஷா, தேவன் உனக்கு ஆசீர்வாதமான திருமண வாழ்க்கையை அருளி செய்கிறார். அன்பு மகள் ஆஷா, ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதமான திருமண வாழ்க்கையை அருளி செய்கிறார். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குழந்தை செல்வங்களுக்காய் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் கரத்திலே தருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். நன்றி இயேசு சுவாமி, நன்றி நன்றி நன்றி. திருமணம் ஆசீர்வாதத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுடைய கருத்திலே தருகிறேன். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான திருமண வாழ்க்கைகளை ஏற்படுத்தி கொடுத்தருளும். நன்றி இயேசு சுவாமி. அதற்கு தகுந்த துணைகளை ஏற்படுத்தி தாரும். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி. அதிகமான தலைவலி வந்து ஹல்லேலூயா படிப்பிற்கு இடைஞ்சலாக இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற ஒரு வாலிப தங்கியை காண்கிறேன் இயேசு சுவாமி. ஹல்லேலூயா. உடைய கரம் உடைய மகளை தொடட்டும் இயேசு சுவாமி. ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த தலைவலியின் மேல் வரவே கூடாதப்பா. அந்த மகளுக்கு அந்த பொல்லாத தலைவலி இனிமேல் வரவே கூடாது இயேசு சுவாமி. நன்றி இயேசு சுவாமி, நன்றி நன்றி நன்றி. அன்பு தம்பி அசோக், ஆண்டவர் மனம் இறங்குகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. ஹல்லேலூயா. தன்னுடைய விலையுயர்ந்த பொருட்கள் தொலைந்தது நிமித்தமாக வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி அவர் இழந்ததை கொடுத்தவர்களை ஆசீர்வதியும். நன்றி இயேசு சுவாமி. அன்பு தம்பி திருப்பதி, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தொடுகிறார். உங்களுடைய வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். உங்களுடைய சுகத்தை பெற்றுக்கொள்வீர்களாக. நன்றி இயேசு சுவாமி, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவனே, நன்றி அப்பா, நன்றி இயேசு சுவாமி, நன்றி ஐயா. ஹல்லேலூயா. தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும்.
சிறு தொழில் செய்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அன்பு தம்பி பால்ராஜ், உங்களுடைய தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி. ஹல்லேலூயா. அன்பு தம்பி வேதமுத்து, ஹல்லேலூயா, உங்களுடைய தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நிஷாலபா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பு மகள் நிஷா, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. நன்றி இயேசு சுவாமி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பு தாயார் பாக்கியம் அம்மாள், பாக்கியம் அம்மாள், உங்களுடைய பேக் பெயினில் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். நன்றி இயேசு சுவாமி. நன்றி இயேசு சுவாமி. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி இயேசு சுவாமி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண ஆசீர்வாதத்திற்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற தாய் தகப்பன்மார் உடைய கரத்திலே தருகிறேன். அவருடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி தாரும். நன்றி இயேசு சுவாமி. நன்றி இயேசு சுவாமி. நன்றி இயேசு சுவாமி. கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிற உடைய பிள்ளைகளை உடைய கருத்துல தருகிறேன். கடன் பிரச்சனையில அவர்களை விடுவீங்க ராஜா. கடன் பிரச்சனையிலிருந்து அவர்களை விடுவீங்க ராஜா. நீ அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுங்க இயேசு சுவாமி. நிறைவேற்றுங்க இயேசு சுவாமி. நிறைவேற்றுங்க இயேசு சுவாமி. நிறைவேற்றுங்க இயேசு சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனப்பட்ட உறுப்புகள் எல்லாம் தொடுங்க ராஜா. அதை பலப்படுத்துங்க ராஜா. சரத்தில் உள்ள எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடுங்க ராஜா. நன்றி இயேசு சுவாமி. நன்றி. சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய முந்தைய கடந்த நிகழ்ச்சிகள் மூலமாக ஆசீர்வாதங்களையோ அற்புதங்களையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு அதை தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு நன்றி உள்ள வாழ அது ஏதுவாக அமையும். அது மட்டுமல்ல, ஆண்டவரை மகிமைப்படுத்த உங்களுடைய சாட்சிகள் அநேகருக்கு பயனுள்ளதாக அமையும். ஆகவே தயங்காமல் உங்கள் சாட்சிகளை எனக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும்